நல்லா இருக்குது, நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். மேபி கொஞ்சம் முன்னாடியே யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதை கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். அன்னைக்கு சொல்லும்போது இப்போ ப்ரொடியூசருக்கோ இல்லை நடிக்கிற எனக்குமே ரொம்ப அது இது. ஏன்னா நான் நான் கதையை தாண்டி பெருசாக அவ்வளோவா எதுவுமே யோசிக்க மாட்டேன். இந்த கதைக்கு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு தான் சொன்னாப்புல. அப்புறம் ஆனால் ஏதோ மாற்றலான்ற மாதிரி போயிட்டு ஆமா, 2, 3 ஆமா. ஆப்ஷன்லாம் போயிட்டு அதுக்கு இருந்துச்சு. முன்னாடி ஒண்ணு இருந்தது. ஆமாம், அப்புறம் தான் நான் வேணாம் மாஸ்க்கே இருக்கட்டும். ஏன்னா அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த அந்த மாஸ்க்கு தான் ஹீரோ ஆக்சுவலாக. இல்லை நான் ஹீரோ, இவங்க வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மாஸ்க்கு தான் ஹீரோ. அதுதான் அந்த கதைக்கு தேவை அப்படிங்கிறத நான் முழுசாக நம்பினது. அதனால் அதை மாற்றிட வேணாம் அப்படிங்கிறது அப்புறமேட்டு நான் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி கிஸ் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அது கதையே அதை சுற்றி நடக்குது அப்படிங்கிறதுனால மேபி அது கதைக்கு கரெக்டாக இருக்கே அப்படின்னு அப்படி தான் அது யோசிச்சது அது. அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் மேபி மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறமேட்டு கேள்விப்பட்டோம்.